ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वै उकारसन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। श्रीभगवानुवाच तत्र सत्त्वं निर्मलत्वात् प्रकाशकमनामयं सुखसङ्गेन बध्नाति ज्ञानसङ्गेन चानघ। பிரகிருதி என்கின்ற திரிகுணாத்மிகா பிரகிருதி. பிரகிருதியினுடைய குணங்கள் 3 கிடையாது, 3 குணங்கள் சேர்ந்ததுக்கு பிரகிருதியின் பேர். சத்வம் ரஜஸ் தம இதி குணாः பிரகிருதி சம்பவாः நிபத்னந்தி மகாபாஹோ தேஹே தேஹினம் அவ்யயம். அஸ்மின் தேஹே தேஹினம் ஜீவாத்மானம் குணாக நிபத்னந்தி அப்படின்னு சொன்னார். இந்த குணங்களை பற்றி இப்போ விஸ்தாரமாக சொல்ல போகிறார். எப்படி இந்த சம்சாரம்ங்கிறது வெறும்னா ஒரு மாயையினால் மட்டும் நடக்கிறது இல்லையே, மாயா காரியம்னு ஒன்று நடக்கிறதுனும் ரொம்ப ஏகப்பட்ட விசித்திரமான விஷயங்கள் இருக்கு. நம்மளோட இந்த அனுபவங்களுக்கு பார்த்தோம்னா வெறும் ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிட முடியாது, எல்லாம் வெறும் ஒரு மாயை அப்படின்னு. ஏன்னா ஏகப்பட்ட நுவான்சஸ் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஒரு கண்ணு ஒரு விஷயத்தை பார்க்கறதுனாலே அந்த பார்வைக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் சேர்ந்து வந்தாதான் பார்க்கவே முடியாது. அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் பில்டின்னா இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கின்ற பொருள்கள்ல ஒவ்வொன்றுத்துக்குள்ள பலவிதமான வஸ்துக்கள் இருக்கு, பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, பலவிதமான அனுபவங்களுக்கு அது காரணமாக இருக்கு. இப்படி நானாத்துவம் இருக்கக்கூடிய விஷயம் வெறும்ன பிரகிருத்தின்னு சொன்னா போராதே, இந்த காரியங்கள்லாம் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகிறது அப்படின்னா அத்தனை டீட்டெயில்ஸை இங்க தரல பகவான். என்ன டீட்டெயில் தராருன்னா ஜீவாத்மாவினுடைய அனுபவத்தினுடைய பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும் கொடுக்குறார். நம்மளோட அனுபவம் எப்படி இருக்கு? சுகம் துக்கம் ஒரு சாந்தம், அப்புறம் சுகம் சாந்தம் சரி அது ஒன்று, துக்கம் டர்புலன்ஸ் ஒன்று, அப்புறம் டல்னஸ். இப்படி 3ஆக பிரிஞ்சு நம்மளோட அனுபவங்களை கிளாசிஃபை பண்ணோம்னா இதுக்குள்ள வந்துடுது. இது ஒன்றுத்துக்கும் காரணம், சுகத்துக்கு காரணம் லட்சம் விஷயம் இருக்கலாம். இப்போ இது காரணமாகலாம், அப்போ அது காரணமாகலாம். அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸை பற்றி இங்கே பகவான் பேச வரல. ஒரு ஜீவாத்மாவினுடைய அனுபவம் இந்த 3த்துக்குள்ள பிரிச்சிட முடியும் அப்படிங்கிறதாக தான் இது பார்க்கப்படுது. அதனால முதல்ல சத்துவத்தை பற்றி சொல்றார். நிர்மலத்வாத்து பிரகாசகம் அனாமயம் சுக சங்கேன பத்னாதி ஞான சங்கேனச்ச அனக. ஹே அனக, பாபம் இல்லாதவனேன்னு கூப்பிடுறாரு. முதல்ல ஆத்மவஸ்து பாபம் இல்லாத வஸ்து ஆச்சே. குணத்தை பற்றி நான் பேசினா கூட பயப்படாதப்பா, ஸ்வரூபத்தகா நீ பாபம் இல்லாதவன் தான், ஆனால் இதெல்லாம் உன்னை பந்தப்படுத்துறது அப்படிங்கிறத சூச்சகமாக சொல்றார்.
நிர்மலத்வாத் சத்துவம் பிரகாசகம் அனாமயம் சுகசங்கேன ஞானசங்கேன ச பத்னாதி. இந்த சத்துவமானது 3 விஷயங்கள்ல குணங்கள்ல ஒன்றான இந்த சத்துவம். இந்த 3 என்னன்னு பாரிபாஷிகம்னு சொன்னார் பாஷிகார். திரவிய குண சம்பந்தம் மாதிரி இதை பார்க்கக்கூடாது. குணம்ங்கிறது இந்த இடத்துல அந்த குணாத்மகமாக இருக்கிறது பிரகிருதி, திரிகுணாத்மிகா பிரகிருதி. அப்ப இந்த பிரகிருதிங்கிறது இந்த 3 குணத்தினுடைய சேர்க்கைக்கு பிரகிருத்தின்னு பேரு. பிரகிருதிக்கு இந்த 3 குணம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் திரவியம் குணம்னு பார்க்க கூடாது. நான் கருப்பா இருக்கேன், நான் வெள்ளையா இருக்கேங்கிற பொழுது நான்ற திரவியத்துக்கு கருப்பு வெள்ளைங்கிறது குணம். அது மாதிரி பிரகிருத்தியினுடைய குணங்கள் அப்படின்னு சொல்றது இல்ல, பிரகிருத்தியே இந்த 3 குணங்கள் தான். அதுல இந்த சத்துவகுணம் அப்படிங்கிறது என்ன பண்றது, எப்படி இருக்கு? தத்ரன்ற பதத்தினால என்ன சொல்ல வர்றார்? இவைகளில். ஏன்னா போனதுல இந்த 3 விஷயம் இருக்குன்றத போன ஸ்லோகத்துல சொன்னாரோன்னு. அப்ப இவைகள் 3இல் சத்துவமானது நிர்மல ஸ்வரூபத்தோடு இருப்பதனால், தெளிவானதாக இருப்பதனால், பிரகாசகம் பிரகாசத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. ஏன்னா தெளிவாக இருக்கிறதுல பிரகாசம் எப்பவும் இருக்கும். பியூர் வானத்துல எதுவுமே இல்லை, தெளிவா இருக்கு ஆகாசம், மேகங்கள் இல்லை, டஸ்ட் இல்லைன்னா சூரியன் பிரகாசமா தெரியறது. தண்ணி கலங்காம இருக்குன்னா பிரகாசமா அதுக்குள்ள இருக்கிறது தெரியறது. கோரல்ஸ் எல்லாம் போய் பார்க்க முடியாது. ராத்திரில நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியாது, அந்த காலத்தெல்லாம் தெரியும். இப்ப நட்சத்திரங்களை பார்க்கறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. வானம் மப்பு போட்டிருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. போய் பார்த்தா ஒரே நட்சத்திரங்களா இருக்கும் கிராமங்கள்லாம் பார்க்கும்போது. இப்பெல்லாம் நம்ம எங்க அந்த மாதிரி நட்சத்திரங்கள் பார்த்தே ரொம்ப நாள் இருந்து பார்க்கறது இல்லையா, இல்லை நம்ம பொல்யூஷன்னால தெரியறது இல்லையானே தெரியல. நிர்மலத்வாத் பிரகாசகம், அதுக்காக சொன்னேன். அனாமயம், ஆமயம்னா களங்கம், 6 கஷ்டங்கள் வியாதிகள் இதெல்லாம் ஆமயம் சொல்றது. ஆமயம் இல்லாததாக இருக்கிறது. அப்ப அது என்ன பண்றது? சுகசங்கேன ஞானசங்கேன பத்னாதி. சாத்விக தன்மை என்ன பண்ணும்னா ஒரு சுகத்தை கொடுக்கும். சங்கீதம் கேட்டாலோ, ஒரு லிட்ரேச்சர் படித்தாலோ ஒரு ரிஃபைன்டு டேஸ்ட் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த சாத்விக தன்மை. அந்த சத்துவம் அப்படின்ற பிரகிருதியினுடைய தன்மை தான் இதை ஏற்படுத்துறது. ஆனால் இதுவுமே பந்தப்படுத்துறது தான். அதனால பத்னாத்தின்னு சொல்றார். நிர்மலத்வாத்து ஸ்பட்டிகமணிஹி இவ பிரகாசகம் அனாமயம் நிருபத்ரவம் சத்வம் பத்னாதி. எல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தோம். கதம் பத்னாதி? சுகசங்கேன. சுகியகமிதி விஷயபூதஸ்ய சுகஸ்ய விஷயினி ஆத்மனி சம்ஸ்லேஷா அபாதானம் மிருஷா ஏவ சுகே சஞ்சனம் இதி சா ஏஷா அவித்யா நஹி விஷய தர்மஹா விஷயினஹா பவதி. சுகசங்கம் எப்படி ஏற்படுறதுன்னா, எப்படிப்பா சுகத்தோட சங்கம் ஏற்படுறது? என்னன்னா சுகம்ங்கிறது விஷயமாக தான் இருக்கு. ஒரு ட்ரிகர் வருது, அந்த ட்ரிகருக்கு என் மைண்ட் ரியாக்ட் பண்ணுது இல்லையா? என் புத்திக்கு சில விஷயங்கள் சுகத்தை கொடுக்கறது. அதுக்கு காரணம் புத்தியில இருக்கக்கூடிய பல அப்ரிங்கிங்கா இருக்கலாம், எனக்கு இது வரைக்கும் இது கிடைக்காம இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கலாம், முதல் தடவையா கிடைக்கலாம், இல்லை சுவாபாவிகமா சில இடத்துல டேஸ்ட் இருக்கும். ஒருத்தருக்கு நீல கலர் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு சுத்தமா பிடிக்காது. அப்போ இதெல்லாம் என்னன்னா ஏதோ ஒரு அந்தக்கரணத்துல இருக்கிற ஒரு வாசனா காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன்.
எக்ஸ்டர்னல் ட்ரிகர் வரும்பொழுது அந்த ட்ரிகருக்கு என் புத்தி ரியாக்ட் பண்றது தான் சுகம். அந்த சுகம் என்னுடைய விட்னஸ் பர்செப்ஷன் சாட்சிபூதமாக இருக்கக்கூடிய என்னோட இன்னொரு ஒரு மைண்ட் இருக்கே, விட்னஸ் பர்செப்ஷன் சொல்றோமே, அதுக்கு இந்த விஷய சுகமானது தெரியறது. விஷய சுகம், விஷயபூதமாக இருக்கக்கூடிய சுகம், நான் சுக்கியாக இருக்கிறேன், ஆஹா என்ன சந்தோஷமா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியாது? அந்த சுகத்தை நான் சாட்சிக்கிறேன். அப்ப அது ஆத்மாவினுடையதான ஸ்வரூபம் இல்லை. அதுதான் சொல்றார், விஷயினி ஆத்மனி சம்சலேஷாபாதானம் ரிஷா ஏவ. அந்த நான் சுகி அப்படிங்கறதுதான் பிரச்சனை. சுகம் என்னோட அந்த கரணத்துல இருக்கிறத நான் பாக்குறேன்னு நான் சொன்னேன்னா பிரச்சனை கிடையாது. நான் சுகி, இந்த சுகம் என்ன விட்டு போயிட போறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க அவித்யா மிருஷா, அதுதான் சொல்ற. சுகப்படாதேன்னு சொல்ல, சுகப்படுற படல, அது உன்னுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரி உனக்கு சுகம் கிடைக்க போறது. விரும்பினாலும் விரும்பாட்டாலும் சில சுகங்கள் ஏற்படும், சில துக்கங்கள் ஏற்படும், இது வேற விஷயம். அதை நம்ம எப்படி பார்க்கிறோம் அதுதான் இங்க பேசுறாரு. நான் சுகி அப்படின்னு பார்த்தேன்னா அது மிருஷா, மித்யா ஞானம், அவித்யா. ஏன்னா ஏன்னா விஷய தர்மம் விஷயில எப்படி இருக்க முடியும்? விஷயமாக இருக்கிற தர்மமானது நான் அல்லாதது தானே நான் பார்க்க முடியும். நான என்னோட மூஞ்சியை நான் பார்த்துக்க முடியாது, அடுத்தவா மூஞ்சியை தான் நான் பார்க்க முடியும். இல்லைன்னா கண்ணாடியில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷனை பார்க்கலாமே ஒழிய என் முகத்தை நான் பார்க்க முடியுமோ? அப்போ ஆத்ம விஷயத்தை ஆத்மாவை எப்படி பார்க்கறது? விஷயத்தை தான் விஷயி பார்க்கறது. சுகத்தையும் நான் பார்க்கிறேன். அந்த சுகத்தினுடைய தர்மம், அந்த கரணத்தினுடைய தர்மமான சுகம் அது விஷய தர்மம். விஷயியான ஆத்மாவுக்கு அது இல்லைங்கிற பொழுது அதை நான் எப்படி அவித்தியினால பார்க்கிறேன் அப்படிங்கிறதா அங்க பாயிண்ட். அத முன்னாடியே வேற பகவான் சொல்லிட்டார், இச்சாதி ச திருத்தியந்தம் க்ஷேத்திரஸ்யேவ விஷயஸ்ய தர்மஹா இதி உக்தம் பகவதா. இச்சாத்வேஷ சுகம் துக்கம் சங்காதச்சேதனாதிருதி அப்படின்னு சொன்னார். அப்ப இதெல்லாம் க்ஷேத்திரம்தான் அப்படின்னு சொல்லிட்டாரோ இல்லையோ. ஆசையும் க்ஷேத்திரத்தோடது தான். ஏன்னா அந்த கரண தர்மம் தான் ஆசை. அதனாலதான் ஒருத்தனுக்கு ஆசை இருக்கு, இன்னொருத்தனுக்கு இல்லை. ஒரு புத்திக்கு இருக்கு, இன்னொரு புத்திக்கு இல்லை. அவனுடைய சந்தர்ப்ப புத்தி அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏத்து அது நடக்கிறது. சாட்சியா பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு பேர்லயும் ஒண்ணுதானே. ஒரே விதம். அந்த கரணத்துல அந்த விற்த்தியாத்மகம், அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவனுடைய விஷயம், வாசனை, அவனுடைய சம்ஸ்காரம், இது எல்லாத்தையும் நம்ம அந்த கரணத்துல இருக்குங்கிறத புரிஞ்சுட்டோம்னா அந்த கரண இவனோட அந்த கரணம் அவனோட அந்த கரணமும் வேற. ஏன்னா இவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, இவன்கிட்ட இருக்கிற ஃபுட் பிரிண்ட் இம்பிரிண்ட், அவன்கிட்ட இருக்கிற இம்பிரிண்ட் வேற. ஏன்னா அவன் ஜென்ம ஜென்மாந்திரமா என்ன அனுபவிச்சுன்னு வந்திருக்கோ அந்த புத்தி அதுக்கேத்தது அங்க வருது சம்ஸ்காரம். இங்க இந்த புத்திக்கு இது வேற மாதிரி வருது. ஆனா இது ரெண்டுத்தையும் சாட்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஞப்தி மாத்திரமான ஸ்வரூபத்துல இது ரெண்டுமே இல்லையே. அப்படிங்கிற பொழுது இது காமன் தானே. எது பிரகாசம் மட்டுமாக இருக்கிற விஷயம், இந்த புத்தியில பிரகாசிக்கம் பண்றதும் இந்த புத்தியில பிரகாசம் பண்றதும் ரெண்டுமே ஒன்னாக தான் இருக்க முடியும்னா, ஏன்னா எல்லா குணங்களும் அந்த கரணத்துலதான் இருக்கு. இந்த வஸ்து இருக்கே விஷயி, அதுகிட்ட இந்த விஷய தர்மங்களே இல்லை. தர்மங்களே இல்லைன்ற பொழுது ரெண்டுத்துக்கும் எப்படி பேதம் இருக்க முடியும்? இல்லைங்கிறதுனாலதான் இது க்ஷேத்திர தர்மம் தான் அப்படின்னு சொல்றார் பகவான். அத்தஹ அவித்யா ஏவ ஸ்வகீய தர்மபூதயா விஷய விஷயி அவிவேக லக்ஷணையா அஸ்வாத்மபூதே சுகே சஞ்சயதி இவ சக்தம் இவ கரோதி. அசங்கம் சக்தம் இவ கரோதி. இந்த இவ மட்டும் இல்லைன்னா வேதாந்தமே கிடையாது. இவகாரம் தான் முக்கியம். அதனாலதான் மித்யாத்வம் மாயா இதெல்லாம் வர வேண்டியிருக்கு. இவ 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 சக்தம் மாதிரி இருக்கு, சம்சாரி மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற அந்த மாதிரியில தான். அத்தஹா, அதனால அவித்யினாலதான் ஸ்வகீய தர்மபூதையா விஷய விஷயி அவிவேக லட்சணையா
எது அவித்யை என்ன பண்றது? விஷய விஷயி அவிவேகம் இங்க இருக்கு. எது விஷயம் எது விஷயின்னு தெரியல, நான் சுகி அப்படின்னு எடுத்துட்டா விஷயத்தை விஷயியா எடுத்துக்கிறேன், விஷயினுடைய தர்மமாக்கிட்டது. அப்போ அஸ்வாத்ம பூதே சுகே, ஆத்மா தன்னுடையது இல்லாததாகி அந்த சுகத்தை நீ சஞ்சயதீவ சக்தமிவ கரோதி, என்ன பிடிச்சுண்டா மாதிரி ஆயிடுச்சு. அசங்கம் சக்தமிவ கரோதி, ஒட்டாத ரெண்டுத்தை ஒட்டினா மாதிரி. எப்படின்னா ஆகாசத்துல எத்தனையோ தூசி பறக்கிறது, ஆகாசத்துல ஒட்டுதோ? ஆகாசத்துல ஒட்ட போறது இல்லை, அது பாட்டு செட்டில் ஆகும். செட்டில் ஆட்டாலும் பரவாயில்ல, ஆகாஷுக்கும் அதுவும் சம்மந்தம் இல்லை. அது அது அவகாசம் கொடுத்துட்டு இருக்கு. தூசி இருந்தா தூசி இருக்கு, மரம் இருந்தா மரம் இருக்கு, சூரியன் இருந்தா சூரியன் இருக்கு, ஆகாசத்துக்குள்ள எல்லாம் அகாமடேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அது எதுலையுமே ஒட்டாம அசங்கமா நின்றுட்டு இருக்கு இல்லையா? அதுதானே. ஆகாசத்துல ஏதாவது ஒட்டுதோ? சூரியனுடைய பிரகாசத்துல ஏதாவது ஒட்டுதோ? எருமாடும் அதுல பிரகாசிக்கிறது, ஸ்வர்ணமும் அதுல பிரகாசிக்கிறது, பகவானுடைய விக்கிரகமும் அதுல பிரகாசிக்கிறது, அழுகி போன டெட் பாடியும் அதுல பிரகாசிக்கும். ஏதாவது ஒட்டுதோ? சூரிய பிரகாசத்துல எதுவும் ஒட்டுறதில்லை. ஆனா பிரகாசிக்கின்ற தன்மை சூரியன் தான் கொடுக்கறது. அந்த பிரகாசத்தினாலதான் அது அத்தனையும் தெரியறதுனாலும், ஆனா பிரகாசம் எதுலையும் ஒட்டுறதில்லை. அது மாதிரி ஆத்மவஸ்து, அசங்கமான ஆத்மவஸ்து இதுல சங்கம் மாதிரி இருக்கு. அசுக்கினம் சுகினம் இவ, ஆத்மாவானது சுகி இல்லாத ஆத்மஸ்வரூபம். சுகி இல்லாதன்னா துக்கின்னு அர்த்தம் கிடையாது, சுக துக்கத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்வரூபம் அது சுகி மாதிரி. ஏன்னா இந்த சுகம் ஐயா இப்ப ஆத்மாக்கு சுகம் இல்லையான்னு அப்படி கேட்கக்கூடாது. இந்த சுகம் துக்கம், எல்லா சுக்கமும் துக்கத்துல தான் கொண்டு போய் விடுறாரு. சுக்கமும் துக்கமும் டூ சைட்ஸ் ஆஃப் சேம் காயின் தானே. எந்த பொருள் சுக்கத்தை கொடுக்குதோ அதே பொருள் தானே துக்கத்தையும் கொடுக்குது. எந்த ஆசக்தினால எனக்கு சுக்கம் ஏற்பட்டதோ அதே ஆசக்தி தானே துக்கத்துக்கு காரணமாச்சு. அப்போ சுகம்ன்றதான் துக்கத்தை, சுகத்தினால்தான் துக்கமே. அதனால இந்த சுக்கம் இருக்க விஷய சுக்கம், இது யதார்த்தத்தை பார்க்கணும், அவ்வளவுதான். உடனே அதுக்காக நான் சுக்கமே படமாட்டேன் அப்படின்னு போய் எங்கேயோ போய் உட்காந்துக்கோன்னு அர்த்தம் இல்லை. வேதாந்தமே என்னன்னா இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்கறது தான். அப்புறம் அந்தந்த ஜென்மா உடைய பிராரப்தத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துன்னு தான் இருக்க போகுது. ஆனா அதை எப்படி பார்க்கறோங்கிறதுல திருஷ்டி மாத்துறது வேதாந்தம். இந்த என்டையர் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிலாசபியே இருக்கும் பொழுது நீ எப்படி முக்தனாக இருக்கலாம்ன்றதுதான். மற்றதெல்லாம் கதை, பில்டப், நம்பிக்கை தான். நான் அங்க போனேன், இங்க போனேன், சொர்க்கத்துக்கு போறேன், வைகுண்டத்துக்கு போறேன், கைலாசத்துக்கு போறேன், அவன் வருவான், இவன் வருவான், ரதத்துல வச்சு அழிச்சுன்னு போவான், இவனை மட்டும்தான் அழிச்சுன்னு போவான், அவனை அழிச்சுன்னு போக மாட்டான். எல்லாம் கபோல கல்பிதம். பாதி சிலது சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆனா சொல்ற சாஸ்திரமும் ஒரு ஹிண்ட் வச்சுதான் சொல்றது. என்ன இதெல்லாம் மானசமாக ஏற்படுத்தப்பட்டது, அந்த மாதிரிலாம் வார்த்தை, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. அது என்ன அர்த்தம்னா அது புரிஞ்சுக்கோப்பா, அதெல்லாம் மித்தியான்னு கடைசியில சொல்லிட்டுதோம். யோகாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தியவ சத்தியம் சதேவ சத்தியம் சொல்ல போறது, சாந்தகத்துல சொல்றது எல்லாமே தெரியுது. அதனாலதான் இவகாரம் போடுறாரு இங்க. ததா ஞான சங்கேனச்ச ஞானமிதி சுகசாகச்சரியாத் க்ஷேத்ரஸ்யேவ விஷய அந்தఃகரணஸ்ய விஷயஸ்ய அந்தःகரணஸ்ய தர்மஹ ந ஆத்மனः. அதனால ஞான சங்கேனச்சா, ஞானமும் இதே மாதிரி ஒரு பிடிப்பு தான். எந்த ஞானம்? சங்கீத ஞானம், லிட்ரேச்சர் சாகித்ய ஞானம், நாடக ஞானம், சயின்ஸ் ஞானம், மேத்தமேட்டிக்ஸ் ஞானம், அஸ்ட்ராலஜிக்கல் ஞானம், அஸ்ட்ரானமி ஞானம், என்ன இது எல்லாமே ஒரு சுகத்தை கொடுக்குதா இல்லையா? இந்த ஞானம் எல்லாம் ஒரு ஆசக்தியை ஏற்படுது, அதுவுமே பைண்டு தான் பண்ணுது. மோகனம் பாடிட்டு இருக்கும்போது நிஷாதத்தை தொட்டுட்டான்னா என்ன, டக்குன்னு நாக்கு கடிச்சுக்கிற வேண்டியிருக்கு. ஏன்னா பிடிக்கலையே,
அபஸ்வரம் வந்தாலே முடிய மாட்டேன்றது கேட்கறவனுக்கு. என்ன அங்க திடீர்னு உட்கார வச்சு சங்கீதம் பாடும் பொழுது சரியா இல்ல, ஸ்ருதி விலகி போயிட்டே இருக்குன்னா அங்க உட்கார முடியாது. சங்கீதம் தெரியறதுனால முடியலையே, சத்தம் தானே கேட்டுன்னு போலாமே. மோகனம்ன்றது என்ன, ஒரு விதமா டிஃபைன் பண்ணியிருக்கிற ராகம் தான். ஏதோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல ஒரு ராகம், இது வந்து கல்யாணி, இது காம்போதி, இது தோடி, இது எதுகுல காம்போதி, இது சஹானா, இது அட்டானா, இது சண்முக பிரியான்னு ராகங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஈஸ்வரன் கொடுத்தார். சரி, ஸ்வரம் மாறித்துனா இந்த இடத்துல மட்டும் இந்த ஸ்வரம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு எடுத்துன்னு போயிடலாமே. ஆனா முடிய மாட்டேன்றது. ஏன்னா அந்த ஞானம், எந்த ஞானம் சுகத்தை கொடுக்கறதோ அதுவே அங்க துக்கத்துக்கும் காரணமாகிறது. அதனால இதுவுமே ஒரு சங்கம் தான். இந்த ததா ஞான சங்கேன ஞானமிதி சுகசாகச்சரியாத்து க்ஷேத்திரஸ்யேவ விஷயஸ்ய அந்தக்கரணஸ்ய தர்ம. இந்த ஞானம் சொரூப தர்மத்தை சொல்லல, சொரூப ஞானத்தை சொல்லல. வித்தியாத்மகமான இந்த ஞானமும் சுகத்தோட சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதுவும் அந்தக்கரண தர்ம விற்பி தானே இது. அதனால ஆத்ம தர்மத்வே சங்கானுபவத்தேக பந்த அனுபவத்தேச்ச. ஆத்ம தர்மத்வே சதி, இது ஆத்ம தர்மம் கிடையாது. இந்த விற்பி இருந்துன்னா இதுல ஆசக்தி ஏற்பட முடியாது, பந்தமும் ஆகாது. உன்னை பைண்ட் பண்றதே இந்த ஞானம். எல்லா விதமான ரெக்கக்னிஷனும் பைண்ட் தான் பண்ணும், இன்க்ளூடிங் ஐடென்டிட்டிஸ். நான் பிராமணன், நான் வந்து சதுர்வேதி, நான் வாஜ்பேயி, நான் நித்யாக்னிஹோத்ரி, இதெல்லாம் கூட என்ன விதமான ஐடென்டிட்டி துக்கத்துக்கு காரணம். நான் அத்வைதிங்கிறது கூட அதுல தான் சேர்த்தணும் ஆக்சுவலி. ஏன்னா அதுவும் ஒரு ஐடென்டிட்டி தானே. அதுவுமே என்ன பண்றது, பந்தப்படுத்துறது, ஓப்பன்னஸ் கொண்டு வரது இல்லை. அதனால இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணணும். பண்ணி சத்தியம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அப்பதான் அந்த பந்தத்திலேருந்து வெளியில வர முடியும். இல்லைன்னா அவன் தன்னோட ஐடென்டிட்டியை வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி லாஜிக் பேசின்னு போயிட்டு இருப்போம், அவ்வளவுதான். மத்தெல்லாம் ஆகுமெண்டிங் லாஜிக் தான். ஏன்னா நான் நாஸ்திகன் அப்படின்னா, நாஸ்திகன்றதும் தன்னை நாஸ்திகன் அவன் முதலே ஃப்ரேம் பண்ணிட்டான். நம்பாமல் இருப்பது என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு ஆயிடுது. கடவுள் இல்லைன்றது என் நம்பிக்கை, அதுதானே நாஸ்திகன். அப்போ அந்த நம்பிக்கைக்கு பங்கமா ஒரு விஷயம் தெரிய வந்தாலும் அதை ஓபன் மைண்டா அவன் பார்க்க போறது இல்லை. அக்னாஸ்டிக்ன்றானே, அதுவுமே ஒரு பொசிஷன் தான். நான் அக்னாஸ்டிக், இருக்கு இல்லைங்கிறதுக்கு நடுவுல இருப்பவன் அப்படின்னு ஒரு பொசிஷன் எடுக்கிறான். எல்லா ஐடென்டிட்டியுமே பந்தம் தான். சங்கீதம் என்ன விதமான வித்தியாத்மகமான விஷயங்களும் தாரதமியம் தான். ஏன்னா பிரகிருதி தானே, குணம் தானே. சத்துவ ரஜஸ்தமோ குணத்தினுடைய விஷயம்தான் அத்தனை விதமான அனுபவங்கள். நம்ம பந்தம்னா ஏதோ குடும்பம், பொண்டாட்டி, புள்ள குட்டி, அப்பா அம்மா, அண்ணா தங்கை, இதை தான் வந்து பந்தம் பந்தம் நினைக்கிறோம். மற்ற விஷயங்களும் பந்தம் தான். எல்லா ஐடென்டிட்டியுமே பந்தம் தான், தங்கம் தான் ஏற்படுத்துது. நேஷனல் ஐடென்டிட்டி, லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டி, நான் தமிழ், நான் திராவிடன், நான் தெலுங்கு, இதெல்லாம் என்ன தேவையில்லாத ஐடென்டிட்டிஸ். தேவையில்லைன்னா ஆன்மீகவாதிகளுக்கு சொல்றேன். நாட்டு லௌகீகனுக்கு அவன் தேவை வச்சுக்கிறான், அது வேற. சன்னியாசியா இருந்துட்டு ஐடென்டிட்டி இருக்கு. இப்போ வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிட்டு மோடி இதை சொன்னார், அதை சொல்லட்டும். பட் இதுக்காகவா நம்ம ஆத்தியாத்மிக வாழ்க்கையில இருக்கோம்? சுக இவ ஞானாதௌ சங்கஹா மந்தவ்யா. அதனால ஞானம் முதலானவைகளும் சுகத்தை மாதிரி சங்கத்தை ஏற்படுத்துகிறது. அது என்ன ஞான ஆதௌ, அங்க ஆதிபதத்துல ஏதான் போடுறாரா பாப்போம் டீக்காக்காரர். ஞான ஆதௌன்னு வேற ஆதிபத வியாக்கியானம் கொடுக்கல. ஸோ
சாத்வீகமான மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியதான். அப்போ ஞானம், ஞானம்னு அப்புறம் அந்த ரசிக்கத்தன்மை என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதெல்லாம் சாத்வீகத்தன்மை இருக்கோ அதெல்லாம் சங்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. ஹே அனக அவ்யசன. அடுத்து 7 ரஜோராகாத்மகம் வித்தியே திருஷ்ணா ஆசங்க சமுத்பவம் தன்னிபத்னாதி கௌந்தேய கர்மசங்கேன தேஹினம். இங்க கௌந்தேயங்கிறார், போனதுல அனகன்னர், ஏன்னா சத்துவத்தை சொல்றதுனால. இங்க ராஜச விஷயத்தை சொல்றோம்னா அதனால குந்தி புத்திர கௌந்தேயன்னு ஐடென்டிட்டியை கொண்டு வந்துட்டார். ஏன்னா யுத்தம் பண்ற நீ, அந்த ரஜஸ்தன்மை ஐடென்டிட்டி பேஸ்ட் தானே. ஹே கௌந்தேய, ரஜசு ரஜா வித்தி ராகாத்மகம் திருஷ்ணா ஆசங்க சமுத்பவம் இதி வித்தி தத் தேஹினம் கர்மசங்கேன நிபத்னாதி. போன ஸ்லோகத்துல பத்னாதின்னார், இங்க நிபத்னாதின்ற. நன்னா பிடிச்சு போட்டுருதுப்பா. அங்கேயும் பந்தம் இருக்கு எங்க சத்துவத்துல, ஆனா இது இன்னும் ஸ்ட்ராங்கா பந்தப்படுத்துது. எது? ரஜஸ். ஏன்னா ரஜஸ் காரியம் பண்ண தூண்டுறது. காரியம் பண்ண தூண்டுறதுனால அதுதானே ரஜஸ். கர்ம சங்கேன, ஞான சங்கேன நீ ஒண்ணுத்தை தெரிஞ்சுக்கிறதுனால புண்ணிய பாபத்தை சம்பாதிக்க போறது இல்ல. ஆனா நீ கர்மா பண்ணும் பொழுது பாபத்தை சம்பாதிப்பியே, புண்ணியத்தை வேற சம்பாதிப்பியே. இது ரெண்டுமே நீ சம்பாதிக்கிற. அப்போ இன்னும் நன்னா உன்னை பிடிக்கிறது, இன்னும் போக போக அதிகப்படுத்தின்னு போறது உன் பந்தத்தை. ஏன்னா திருப்பியும் புண்ணிய பாபத்தினால உனக்கு வேற வேற விஷயங்கள் நடக்க போறது. ஹே கௌந்தேய, குந்தி புத்திர, இந்த ரஜசுங்கிறது இருக்கே அது ராகாத்மகம், புத்திய அப்படியே மயக்கிற மாதிரி இருக்கு. ரஞ்சனத்வாத்னு என்ன, அது ஒரு கலர் பண்ணுது. திருஷ்ணா ஆசங்க சமுத்பவம், அது ரெண்டு விஷயத்தை ஏற்படுத்துறது. திருஷ்ணாவை ஏற்படுத்துறது, ஆசக்தியை ஏற்படுத்துறது. அது என்ன பண்ணுது? தேகினம் கர்ம சங்கேன நிபத்னாதி, கர்மாவை பண்ண வச்சு நன்னா இருக்க மாட்டி விட்டுரு. அது அதனுடைய குணம், அதனுடைய சொரூபம். ஏன்னா அதுவே குணம் தானே. ரஜஹா ராகாத்மகம் ரஞ்சனாத் ராகஹா கைரிகாதிபதி ராகாத்மகம் வித்தி விஜானிஹி திருஷ்ணா ஆசங்க சமுத்பவம் திருஷ்ணா பிராப்தாபிலாஷः ஆசங்கः பிராப்தே விஷயே மனசः பிரீத்திலக்ஷணः சம்சலேஷः திருஷ்ணா ஆசங்கயோः சமுத்பவம் திருஷ்ணாசங்க சமுத்பவம் தன்னிபத்னாதி தத்ரஜः நிபத்னாதி கௌந்தேய கர்மசங்கேன திருஷ்டாதிருஷ்டார்த்தேஷு கர்மசு சஞ்சனம் தத்பரதா கர்மசங்கः தேன நிபத்னாதி ரஜஹா தேகினம். தேகியை, இந்த ஜீவனை பந்தப்படுத்துறது கர்மசங்கா, கர்மசங்கத்தினால். நிபத்னாதி ரஜஹா நிபத்னாதி கௌந்தேய, ராஜசம்ங்கிற அந்த குணமானது தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் இதுல தத்பரதாவை கொண்டு வந்து கர்மாவை செய்விக்கிறது. ஏன்னா திருஷ்ணா ஆசங்க சமுத்பவம்னு சொல்றார். திருஷ்ணான்னா பாஷ்யக்காரர் அப்ராப்த அபிலாஷா, அப்ராப்தம் கிடைக்காத விஷயத்திற்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்படுத்துவது. அது எப்படி அதை ஏற்படுத்துறதுன்னா, ரஞ்சன மனசை கலர் பண்ணுது. அது சோபனாத்தியாசம். கைரிகாதிபத்து வர்ணம் பூசுறா மாதிரி, வெள்ளை கலர் துணியில சேப்பு கலர் வர்ணத்தை பூசி விட்டா சேப்பா தெரியறதும் கலரிங்.
சன் கிளாஸஸ் கலர் கலரா கிளாஸ் போட்டா கலர் கலரா தெரியுது. அந்த மாதிரி புத்திய வந்து கலர் பண்றது, அதுதான் ராகம். அந்த ராகத்தை ஏற்படுத்துறது இந்த ரஜஸ் தான். அதுதான் இப்ப எப்படியாவது அதை போய் அடைஞ்சு ஆகணுங்கிற காரியத்தை தூண்டுறது. 2000 ரூபா ஆனாலும் பரவாயில்ல, இந்த கிரிக்கெட் மேட்சை பார்த்தே ஆகணும். ஏன்னா கலரிங் ராகம். அது இந்த திருஷ்ணா. திருஷ்ணான்னா ஏக்கத்தை ஏற்படுத்துறது. தாகம் திருஷ்ணா. கிடைக்காத பொருளை கிடைச்சே தீரணும் அப்படிங்கிறது ராகம். அப்புறம் கிடைச்ச விஷயங்கள், அது ஆசக்தி. அதான் சொல்ற, இது வந்து போயிடக்கூடாது நம்மளை விட்டு அப்படிங்கிற சிந்தனை, அத ஆசக்தின்னு சொல்றது. இங்க பாஷிக்காரர் அத கிருஷ்ணா சொன்னார் இல்லையா, அப்பிராப்த அபிலாஷா ஆசங்கா பிராப்தே விஷயே மனசா பிரீத்தி லட்சணா சம்சலேஷா. கிடைச்சிருக்கிற விஷயத்து மேல ஒரு ஆசை. எப்ப பார்த்தாலும் காரை போய் தொடச்சு சின்ன போற வழியில ஏதாவது டஸ்ட், சின்ன கல் போய் பட்டிருக்கும், அது ஒரு சின்ன ஸ்கிராட்ச் வந்துருக்குன்னா அது போய் துடைக்கிறது. என்ன அதெல்லாம் ஆசக்தி. அது ரெண்டும் என்ன பண்றது, நிபந்தனம் பண்றது, காரியம் பண்ண தூண்டுறதுனால. கர்ம சங்கேன என்ன திருஷ்ட கர்மா அதிருஷ்ட கர்மா, இதனால கர்மாவனால பந்தப்படுத்த திருஷ்ணா. திருஷ்டாதிருஷ்ட விஷயங்கள்லாம் இங்க என்ன அர்த்தம்னா, திருஷ்ட விஷயம் எனக்கு இங்க கிடைக்கிறதுன்னு தெரிஞ்சு அதுக்காக நான் கர்மா பண்றது. இன்னொன்னு சொர்க்கம் நரகம், இத மனசுல அதிர்ஷ்டமான விஷயங்கள், சொர்க்கத்தை அடையணுங்கிறதுக்காக காரியம், நரகத்தை அடையக்கூடாதுங்கிறதுக்காக காரியம், இப்படி எல்லாம் என்ன வந்து காரியம் பண்ண தூண்டுறதுனால அது பந்தப்படுத்துறது. அது ரெண்டாவது. சத்துவம் என்னன்னு பார்த்துட்டோம், ரஜஸ். மூணாவதா சொல்றார், தமஸ்துவஜானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம் பிரமாதாலஸ்ய நித்ராபிஹி தன்னிபத்னாதி பாரத. இங்கேயும் நிபந்தனம்னு தான் போடுறார். முதல்து மட்டும்தான் பந்தனம், இதெல்லாம் நிபத்னாதி. ஏன்னா இது ரெண்டும் ஆசக்தி இன்னும் ஜாஸ்தி பண்றது. அதனால இங்கே நிபத்னாதி போடுறார். தமஹா, ஹே பாரத, பானா பிரகாசம், நீ பிரகாசத்திலேயே ரமிச்சின்னு இருக்கிறவன். பாரதா, தமசுங்கிறது இருட்டுப்பா, அதனால நீ வந்து பாரத, நீ இதுல போய் ரத்தி வச்சுக்காத அப்படிங்கிறதுனால பாரதன்றது சொல்றாரு இங்க. பரத வம்சோத்பவன்றதுனால பாரத, ரைட்டு. ஆனா இந்த இடத்துல ஏன் இந்த சம்போதனத்தை போடணும்? முதல்ல அனக, அப்புறம் கௌந்தேய, அப்புறம் பாரத. இங்க பாரதங்கிறது தமசு, அதை அப்போஸ் பண்ணி இங்க போடுறார். தமஹாத்து வித்தி அஜ்ஞானஜம் மோகனம் சர்வதேகினாம் தது பிரமாத ஆலஸ்ய நித்ராபிஹி நிபத்னாதி. தமஸ் இருக்கே, அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்? அஞ்ஞானத்திலிருந்து பிறந்தது, அஞ்ஞானத்தை பிறப்பிப்பது, எப்படி வேணா எடுத்துக்கலாம். மோகனம், மோகனம் மயக்கக்கூடியது, கண்ணை மறைச்சிடுதுங்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தமஸ். அது ஆனா சர்வதேகினான்னு சொல்லிட்டார். எல்லாருக்குமே தமசு உண்டு. ஏன்னா தூங்குறமே, தமசு இல்லாம தூங்க முடியறதோ?
சர்வதேகினாம் தத்து பிரமாத ஆலஸ்ய நித்ராபிகி நிபத்னாதி. பிரமாதம், ஆலஸ்யம், போஸ்ட்போன்மெண்ட், இன்டிஃபரன்ஸ், இதெல்லாம் ஆலஸ்யம் சோம்பேறித்தனம், நித்திரை தூக்கம் முதலானவைகளினால் நம்மை பந்தப்படுத்துகின்றது. தமசு அஜ்ஞானத்திலிருந்து என்ன, இந்த ரெண்டு அஜ்ஞானம் சொல்றது உண்டு. அஜ்ஞானத்திலிருந்துன்னா அவித்யா, மாயா, பிரம்ம அப்படின்னு போயிடப்படாது. மூல அவித்யா, தூல அவித்யான ரெண்டு அவித்யை உண்டு. ஆத்மஸ்வரூப ஞானம் அதை மறைக்கிற விஷயத்துக்கு மூல அவித்யைன்னு சொல்றது. அந்த அவித்யை தான் இந்த பிரகிருதிக்கே காரணமா இருக்கு. இங்க தூல அவித்யை பேசப்படுறது. இந்த தூல அவித்யை யாருக்கு தமசு இருக்கோ அவளுக்கு பிரதானமாக இருக்கு. மூல வித்யை சர்வாதாரமா இருக்கு. தூல வித்யன்றது என்னன்னா, தர்மாதர்ம விவேகம் இல்லாம காரியம் பண்றவனுக்கு தூல வித்யை ஜாஸ்தியா இருக்குன்னு. ரஜஸ் ஜாஸ்தியா இருக்கிறவனுக்கு தர்மாதர்மங்கள் தெரியும், அவனுக்கு ஆசக்தி உந்துதல் இருக்கு. அப்ப அவன் தர்மபடியும் பண்ணுவான், அதர்மபடியும் பண்ணலாம். அவனோட டிஸ்போசிஷனுக்கு ஏத்த மாதிரி அவன் சூஸ் பண்ணுவான். தமசு என்ன பண்றதுன்னா, புத்தியினுடைய பிரயோகத்தையே பந்தம் மோகிக்க வைக்கிறது. அதனால தமசு ஒரு படி ரஜஸோட கீழே சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ரஜஸாக இருக்கிறவன் காரியம் பண்ணும் பொழுது அதர்மத்தை தெரிஞ்சுண்டு தர்மத்தை தெரிஞ்சுண்டு காரியம் பண்ண முடியாது. தமசு என்ன பண்ணிடுதுன்னா, அஜ்ஞானத்தை ஏற்படுத்திடுறதுனால இன்னும் அந்த அவேர்னஸையே குறைச்சிடுது. தமஹா திருத்தீயா குணஹா அஜ்ஞானஜம் அஜ்ஞானாத்து ஜாதம் அஜ்ஞானஜம் வித்தி. அஜ்ஞானத்திலிருந்து பிறந்ததாக தெரிந்து கொள். மோகனம் மோககரம் அவிவேககரம் சர்வேஷாம் தேகவதாம். எல்லாரையும் மோகிக்க வைக்கிறது, அவிவேகம் பண்ண வைக்கிறது இந்த தமசு தான். பிரமாதாலஸ்ய நித்ராபிகி. பிரமாதஸ்ச ஆலஸ்யம் ச நித்ரா ச. பிரமாதாலஸ்ய நித்ராஹா தாபிகி, அவைகளினால். பிரமாதாலஸ்ய நித்ராபிகி தத் தமஹா நிபத்னாதி. இது வழியாக நம்மள பந்தப்படுத்துறது. அதனால எல்லாரையுமே இது மோகிக்க வைக்கிற ஒரு தன்மை இதுக்கு இருக்கு தமசுக்கு. அதனாலதான் கருப்பா இருக்கிறது. மோகனம் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு கருப்பை நம்ம காண்பிக்கணும். ரிஷிகள்லாம் அந்த மோகினி அம்பாளா இருக்கட்டும், மகாவிஷ்ணுவா இருக்கட்டும், அந்த கருமையை தமஸ் தன்மையை சேர்த்து காண்பிக்கிறது. ஏன்னா அந்த ஸ்வரூபத்துல மோகனத்தன்மை இருந்தாதான் அந்த சிருஷ்டியினுடைய ஒரு நடப்பு நடக்கும். இல்லாட்டி எப்படி சிருஷ்டி போகும்? சிருஷ்டி நடக்கணும்னா சில விதமான விஷயங்கள் பிரவிற்த்தி சாகணும். அந்த ரூபத்தை பகவான் தரிக்கிறாருங்க. அதனாலதான் எந்த குணமுமே ஈஸ்வர குணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மூணுமே மத்த ஏவேதி தான் வித்தின்னு சொல்றாருல. சத்வம் ரஜஸ் சத்வம் ரஜஸ் தமைதி வேற இடத்துல சொல்றாரு பகவான். மத்த ஏவேதி தான் வித்தி நத்வகம் தேஷு தேமயி அப்படின்னு சொல்றார். மூணு குணங்களும் என்னுடைய இருந்து தான் வந்தது. ஏன்னா பிரகிருதி திரிகுணாத்மிகாதான பிரகிருதி. இதுல சில பேர் இப்போ இந்த சுவாமி தான் சத்துவ சுவாமி, அந்த சுவாமி தாமச, அப்படி கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். இந்த சில புராணங்கள்ல சிவன் தான் சத்துவ, இதுதான் சத்துவ புராணம்னு இந்த 10 மொத்தம் 18 புராணத்துல 10 புராணம் சிவனை சொல்றது, 4 புராணம் விஷ்ணுவை சொல்லுது, அப்புறம் 2 இந்த சூரியனை சொல்றது இருக்கு, முருகனை சொல்றது இருக்கு, பிள்ளையார சொல்றது, எல்லாம் அம்பாளை சொல்றது 2 இருக்கு. இப்படி இருக்கு. அதுதான் சத்துவ புராணம். மற்றது ராஜசம் தாமசம்னு வேற எழுதியிருக்கா. இப்ப இவா இது சத்துவ சுவாமி, அது தாமசம், அப்படின்ற, அதாவது ஒரே ஈஸ்வரன் தான் எல்லாமே.
அதனால எல்லாமே ஈஸ்வரன். மூணுமே சத்துவம் ரஜஸ் தமசு மூணுமே ஈஸ்வரன் தான். ஏன்னா எல்லாம் இருந்தாதான் ஜெகத்து நடக்க முடியும். வெறும் சத்துவம் மட்டும் இருந்தா இல்லையே, அப்படி இல்லையே. சிருஷ்டி அப்படி இல்லையே. ரஜசும் சிருஷ்டியில இருக்கு, தமசும் இருக்கு. இன்ஃபேக்ட் எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு. அததான் இப்ப அடுத்தது சொல்ல போறார் பகவான். இது ஒண்ணுதான் ஒருத்தன்ட்ட இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. எப்படி வியாபாரம் எப்படி நடக்கிறது அப்படின்னு இப்ப சொல்ல போறாரு. இன்னும் ஒரு ஸ்லோகம் இந்த கழிச்சு. என்ன புனர்குணானாம் வியாபாரா சம்ஷேபதா உச்சியதே. மூணுத்தினுடைய வியாபாரத்தையும் சம்ஷேபமாக அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். சத்வம் சுகே சஞ்சயதி ரஜः கர்மணி பாரத ஞானமாவிருத்ய து தமஹா பிரமாதே சஞ்சயத்யுத. சத்வம் சுகே சஞ்சயதி हे भारत रजः कर्मणि संजयति तमः तु ज्ञानमावृत्य प्रमादे उत संजयति. हे भारत, हे अर्जुना, சத்துவமானது சுகத்தில் சுகமாக சுகரூபமாக பந்தப்படுத்துகிறது. ரஜஸானது கர்மரூபமாக பந்தப்படுத்துகிறது. தமசானது ஞானத்தை ஆவருத்திய ஞானத்தை போற்றினா என்ன, ஞானத்தை மூடி பிரமாதம் வழியாக பந்தப்படுத்துகிறது. சொன்னதேதான் மூணுத்திலையும் திருப்பியும் சொல்றார். சத்துவம் சுகே சஞ்சயதி சம்ஸ்லேஷயதி ரஜः கர்மணி ஹே பாரத சஞ்சயதி இதி அனுவர்த்ததே. ஞானம் சத்வகிருதம் விவேகம் ஆவருத்திய ஆச்சாத்யது தமஸ்தமஹ ஸ்வேன ஆவரணாத்மனா பிரமாதே சஞ்சயதி உத பிரமாதோ நாம பிராப்த கர்த்தவிய அகரணம். பிரமாதம்னா போஸ்ட்போன்மெண்ட்ன்றார். பிராப்த கர்த்தவிய அகரணம், பண்ண வேண்டியதை பண்ணாம இருக்கிறவன். அடுத்த ஸ்லோகம். ரஜஸ்தமஸ்சாபிபூய சத்வம் பவதி பாரத ரஜஸ் சத்வம் தமஸ்சைவ தமசத்வம் ரஜஸ்ததா உக்தம் காரியம் கதா குர்வந்தி குணாஹ இது உச்சதே. இது எப்ப நடக்கிறது அப்படிங்கிறது. அதனாலதான் எல்லார்கிட்டையும் எல்லாம் இருக்குன்னு இப்ப சொன்னனே. மூணு குணங்களுமே ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கு. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையே. எல்லார்ட்டையும் எல்லாம் இருக்குன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கணும்னா இல்லப்பா. ஒன்னொன்னத்தோட மற்ற ரெண்டை விட ஜாஸ்தி ஆகும் பொழுதுதான் அந்த தன்மை வெளிப்படுறது. ரஜஸ் தமஸ்ச அபிபூய சத்வம் பவதி பாரத ரஜஹா சத்வம் தமஸ்சைவ தமஹா சத்வம் ரஜஹா ததா. ஏ பாரத, சத்வம் ரஜஸ் தமஸ்ச அபிபூய யதா பவதி ஏவ ரஜஹா சத்வம் தமஸ்ச அபிபூய பவதி ததா தமஹா சத்வம் ரஜஸ் அபிபூய யதா பவதி ததா இதெல்லாம் ஆகிறது அப்படின்னு. சத்துவமானது ரஜசியும் தமசையும் என்ன சொல்றது, ஓவர்வெல்ம் பண்ணி அபிபூய தமசையும் தாண்டி ரஜஸ் தமஸ் முதலியவற்றை மீறி சத்துவம் எழும்பும் பொழுது, அதே போல் சத்துவம் தமசை மீறிக்கொண்டு ரஜஸ் எழும் பொழுதும், சத்துவம் ரஜஸை மீறிக்கொண்டு தமஸ் எழும் பொழுதும் அப்படின்னு ரஜஸ் பாஷிகாரர். அப்போ காரியம் கதா குர்வந்தி குணா, அப்ப அந்த காரியம் நடக்கிறது. இததான் சாங்கியனுமே அப்படிதான் சொல்றான். ஈக்குவலி பிரியத்துல இருந்தா சம்சாரம் கிடையாது, இது ஒண்ணு மேல எழும்பும் பொழுதுதான் சம்சாரம் வருது. ஆனா அவன் சொல்யூஷன் என்ன கொடுக்குறான், திருப்பியும் மூணுத்துக்கும் சாமியம் கொண்டு வந்துட்டேன்னா உனக்கு சம்சாரம் போயிடுங்கிறான். சாமியத்தை நம்ம எங்க கொண்டு வருது? ரெண்டாவது, அது எப்படி டிஸ்டர்ப் ஆகி வந்தது அதுவும் நமக்கு தெரியாது. அதனால சாஸ்திரம் நம்ம சித்தாந்த பட்சம் என்னன்னா, இது இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டாலே போறோம். ஏன்னா
குணா குணேஷு வர்த்தந்தே இது மத்வா நசஜ்ஜதேன்னு அந்த குணங்களுடைய விவகாரத்துல இருக்குன்றதை நீ தெரிஞ்சுட்டேனாலே உனக்கு வந்து துக்கம் போயிடும். அதுல இருந்து உன்னை பிரிச்சு எடுத்து வந்துள்ளான். அவ்வளவுதான். இது எல்லாமே ஞானம் தான் இங்க பிரதானம். ரஜஹா இதி ரஜஸ்தமஸ்ச உபௌ அப்பி அபிபூய சத்வம் பவதி உத்பவதி வர்த்ததேன்னு சொல்றார். சத்துவமானது ரஜஸ்தமஸை விட வளர்ந்தால் எதா இது ஜாஸ்தியா எதா எப்படி வளரும்? நீ சாப்பிடுற சாப்பாடு, நீ உன்னை பிரேரணை பண்ற விதங்கள் வளர்க்கற தத்துவத்தை இல்ல ரஜச தமச. அதனாலதான் இது எல்லாம் முக்கியம். எதை சாப்பிடுறோம், எந்த சூழ்நிலையில நம்மளை இருக்க வச்சுக்கிறோம், எந்த விஷயங்களை நம்ம கேட்கிறோம், எதை சுவாசிக்கிறோம், இது எல்லாமே முக்கியம். இல்லைன்னா சாமியமா இருக்கிற விஷயம் எப்படி வந்து மாறுறது, வர்த்தனம் மாறுதுன்னா இதனாலதான் ஆறுது. உத்பவதி வர்த்ததே யதா ததா லப்தாத்மகம் சத்வம் ஸ்வகார். அப்போ இது ஏன் எனக்கு மட்டும் இப்ப மேலே எழும்பித்து, எனக்கே இந்த சந்தர்ப்பம் வந்தது, எனக்கே இந்த அப்ப நீ புண்ணிய பாபத்துக்கு தான் போயான். ஏதோ ஒரு புண்ணிய விசேஷத்தினால உனக்கு சத்துவம் உத்பவம் ஆகிறது, இல்ல ஏதோ ஒரு பாப விசேஷத்தினால உனக்கு தாமசம் வந்து இப்போ உத்பவம் ஆறுது, வர்த்தனம் ஆறுது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. கடைசியில ஏன்னு கேள்வி கேட்டா கர்மாக்கு தான் வந்தாகணும், வேற வழி கிடையாது. ஆனால் நம்ம இதை நோக்கி நம்மளை எவ்வளவுக்கு எவ்வளவு சாத்விக தன்மையை ஆக்கிக்கிற ஃப்ரீவில் கொடுத்திருக்காரோ பகவான். அந்த ஃப்ரீவில் வந்து நமக்கு சாய்ஸ் சூஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அட்லீஸ்ட் ஆஸ் தோ சாய்ஸ் இருக்கா மாதிரி தான் இருக்கு. ஏன் ஆஸ் தோன்னு சொல்ல வேண்டி இருக்குன்னா, என்னோட பென்ட் ஆஃப் மைண்ட் பேஸ் பண்ணி தான் நான் சாய்ஸ் சூஸ் பண்றேன். அப்ப அந்த பென்ட் ஆஃப் மைண்ட் எனக்கு ஏன் வந்ததுன்னா அதுக்கு வந்து என்னோட சம்ஸ்காரம் காரணம், வாசனை காரணம். அந்த வாசனை வந்து ஏன் வந்ததுன்னா என்னோட பூர்வ இதனால வந்தது. அப்போ கர்மா தானே கொண்டு போய் விட வேண்டியிருக்கு. அப்போ என்னோட பென்ட் ஆஃப் மைண்டுக்கு கர்மா காரணமாக இருக்க முடியுங்கிற பொழுது கடைசியில் எல்லாமே கர்மால போய் நின்றுறது. பட் ஆஸ் தோ சூஸ் பண்ற ஒரு கெப்பாசிட்டி நமக்கு ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருக்கோ இல்லையோ, அந்த ஃப்ரீவில்ல யூஸ் பண்ணி நம்ம சரியான விஷயத்த சூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இவ்வளோத்தையும் பகவான் சொல்றார். சத்வரஜஸ் தமஸ்ல சாத்வீக தன்மையை நோக்கி நம்ம மூவ் பண்ணணுங்கிறதும் சொல்லப்பட்டது தான். ஒன்று ஞானத்துல இதை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒன்று. பட் இது வந்து ஞானத்தை ஆசிரியக்கிறவா வந்து சத்வகுணத்தை வந்து ஆசிரியக்கணும்ன்றதும் சொல்லப்படுறது பின்னாடி. யதா ததா லப்தாத்மகம் சத்வம் ஸ்வகாரியம் ஞான சுகாதி ஆரம்பத்தே ஹே பாரத. எப்ப வந்து சத்துவமானது ரஜஸ்தமஸோட ஜாஸ்தியாகிறதோ அப்ப ஞானம் சுகம் முதலான காரியங்கள் முன்னாடி சொல்லப்பட்டதே அதை இது ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி ரஜோகுணம் சத்துவகுணம் இதை தாண்டி ரஜோகுணமானது சத்வம் தமஸ் இதை ரெண்டுத்தையும் ததா ரஜோகுணா சத்வம் தமஸ்ச ஏவ உபௌ அப்பி அபிபூய வர்த்ததே யதா ததா கர்ம கிருஷ்யாதி ஸ்வகாரியம் ஆரம்பத்தே. ரஜஸ் ஜாஸ்தி ஆயிடுதுன்னா உடனே வேலை போய் ஏதாவது தொழில் பண்ணலாம், அப்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிடுது. நம்மளே பார்ப்போமே, ஒரு நாள்ல ஒரு டயத்துல உட்காந்து ஏதாவது டிவி பார்க்கணும்னு தோணும். பாதி பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு எழுந்து ஏதாவது காரியம் பண்ணலாம்னு தோணும். சில பேருக்கு வந்து நாள் முழுக்க ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும்னு தோணும். இதெல்லாம் என்னன்னா அந்தந்த குணத்தினுடைய வர்த்தனம் அப்ப இருக்கு, அவ்வளவுதான். ஜெனரலி சில பேருக்கு சில விஷயம் ஜாஸ்தியா இருக்குங்கிறதும் உண்மைதானே. சில பேர் ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஆட்கள் சில பேர் இருக்கா, ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக எப்பவும் மைண்ட்லயே இந்த மாதிரி லிட்ரேச்சர் படிக்கிறது, படிச்சுட்டே இருக்கிறது, அந்த சங்கீதம் கேட்டு அந்த மாதிரி பீப்புளும் பார்க்குறோம். இல்லை ரொம்ப டல்லா இருந்துட்டு லேசியா உட்காந்து டிவியே பார்த்துட்டு இருக்கிற ஆட்களும் பார்க்குறோம். அதெல்லாம் என்னன்னா அந்த இந்த இது ஜாஸ்தியா இருக்குன்னா நம்ம ஒரு கிளாசிஃபை பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாடல் எல்லாமே ஒரு மாடல் தானே. நம்மளோட மாடல் இந்த 3 திரிகுணாத்மிகா மாடல். அந்த மாடல் சாஸ்திரம் கொடுக்கறது இப்படி பார் அப்படின்னா அதுல ஃபிட் ஆயிடுது எல்லாமே. இன்ஃபேக்ட் பகவான் வந்து எல்லாத்தையுமே அதுல ஃபிட் பண்ணிட்டு போறார். நீ சாப்பிடுற சாப்பாடு
திரிகுணாத்மிகாவா பண்ணலாம், நீ செய்யற வேலை திரிகுணாத்மிகமாக பார்க்கலாம், நீ பண்ற தானம் திரிகுணாத்மிகமாக பார்க்கலாம். இப்படி வரிசையா எல்லாத்தையும் எடுத்துன்னு போற. எல்லாமே சத்துவத்தோட அலைன் பண்ணி நீ போனேன்னா, இன்ஃபேக்ட் பின்னாடி சொல்ல போற 2 ஸ்லோகத்துக்கு அப்புறம் நீ எந்த குணத்தோட அபிவர்த்தனத்தினால தேகத்தை தியாகம் பண்றியோ அது உனக்கு அடுத்த ஜென்மாக்கும் ஹேத்துவாக இருக்கு அப்படின்னு சொல்ல போற. அது எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது, அது சாஸ்திரம். இன்னொன்னு என்னன்னா, நேச்சுரலி புஷ்டு பை தட். இஸ்கான்லாம் சொல்லும் பொழுது ப்ரொபெல்டு பை அந்த கடைசியில உடம்பு தியாகம் பண்ணும் பொழுது என்ன விதமான குணங்களினுடைய ஒரு புஷ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி இந்த ஆத்மா போய் அந்த பர்டிகுலர் ரூம்ல போயிடுது அப்படின்னு தானே வந்து அவள்லாம் அதை டெபிக்ட் பண்றா. பட் அந்த மாதிரி அது சாய்ஸ் எடுக்கிறதா, அதனால உந்தப்பட்டு நேர போயிடுதானா? அப்ப நம்ம சாஸ்திரங்கள் படி ஒரு ஜென்மா முடிஞ்சு அடுத்த ஜென்மாக்கு நடுவுல சொர்க்கம் போறது வர்றது, நரகம் போறது, இந்த லோகங்கள்லாம் போயிட்டு வருது, இதெல்லாம் இருக்கே. அதனால நேரடியா வந்து ஒரு இதுல இருந்து இன்னொன்னுத்துக்கு போயிடுதுன்னு சொல்றது இல்லை சாஸ்திரம். அப்ப பித்திருக்கள்லாம் என்னாரா, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால இங்க இருந்து நம்மளோட சாஸ்திரம் நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, தேக விலையம் ஆனதுக்கு அப்புறம் அது பித்திருலோகத்துக்கோ ஏதோ ஒரு லோகத்துக்கு போறது, அதுக்கப்புறம் சொர்க்காதி போகங்களை அந்த ஜென்மாக்கும் அடுத்த ஜென்மாக்கும் நடுவில் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜென்மா எடுக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் சாஸ்திரம் தான், வேற நேரடியா இப்படிதான் அப்படிதான்னு தீர்மானம் பண்ற இது நமக்கு இல்லை. ஆனா நீ போன ஜென்மால நீ பண்ணிருக்கிற காரியங்கள்னால சத்துவ பிரதானமோ ரஜஸ் பிரதானமோ தமஸ் பிரதானமோ இருந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி உனக்கு ஜென்மா அமையிறது அப்படின்னு சொல்லப்படும். தமா ஆக்கியா, இங்க பகவான் சொல்றார், தமா ஆக்கியா புனः சத்வம் ரஜஸ்ச உபௌ அபி அபிபூய ததா ஏவ வர்த்ததே யதா ததா ஞான ஆவரணாதி ஸ்வகாரியம் ஆரம்பத்தே. அதனால மூணும் அதனுடைய வர்த்தனம் இருக்கும் பொழுது அதனுடைய காரியத்தை பண்ணுது அப்படிங்கிறதா இங்க தாத்பரியம். யதா யோ குணாஹ யதா யோ குணः உத்பூதः பவதி ததா தஸ்ய கிம் லிங்கம் இது உச்சதே. சரி, ஒண்ணு ஜாஸ்தியா இருக்குன்னா எதை வச்சு அதை தெரிஞ்சுப்பேன்னா, சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின் பிரகாஷ உபஜாயதே ஞானம் யதா ததா வித்யாத் விவருத்தம் சத்வமித்யுத. இது நம்மளாலே சொல்ல முடியும். எதை வச்சு ஒண்ணு ஜாஸ்தியா இருக்குன்னா அதனுடைய தன்மை உனக்கு பிரகாசிக்கிறதுன்னா அதை வச்சு நீங்க சொல்லிடலாமே. ஞானம்னா என்ன, பிரகாசாத்மகம்னு சொல்லியாச்சு, இது சத்துவம்னா ஞானாத்மகம்னு சொல்லியாச்சு, சுகம் சஞ்சயதின்னு சொல்லியாச்சு. அப்போ உன்னுடைய இந்திரியங்கள்லாம் அந்த ஞான பிரகாசம் இருந்ததுன்னா இப்போ சாத்விகத்தன்மை ஜாஸ்தியா இருக்குங்கிறது நேச்சுரல். அதுதான் சொல்றாரு இங்க பகவான். யதா அஸ்மின் தேஹே சர்வத்வாரேஷு பிரகாஷः ஞானம் உபஜாயதே ததா விவருத்தம் இதி உத வித்யாத். எப்பொழுது யதா அஸ்மின் தேஹே இந்த உடம்பில் சர்வத்வாரேஷு எல்லா துவாரங்களிலும் துவாரங்கள்னா இங்க இந்திரியங்களிலும் பிரகாஷா ஞானம் உபஜாயதே எல்லா இந்திரியங்களும் நல்லா அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஒரு கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்குன்னா அப்போ ததா சத்துவம் விவருத்தம், சத்துவம் வந்து வர்தனமாயிருக்கு அப்படின்னு வித்யா நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்ற. சர்வே சர்வத்வாரேஷு இதி சர்வத்வாரேஷு ஆத்மனः உபலப்தித்வாராணி ஸ்ரோத்ராதீனி சர்வாணி கரணாணி தேஷு துவாரேஷு அந்தःकरणस्य बुद्धेः वृत्तिः प्रकाशः देहे अस्मिन् उपजायते. सर्वद्वारेषु आत्मनः उपलब्धिद्वाराणि,
இந்த ஆத்மாவுக்கு தானே இந்த குணம். சத்துவ குணமா இருக்கட்டும், ரஜோ குணமா இருக்கட்டும், தமோ குணமா இருக்கட்டும், இது யாரை வந்து அஃபெக்ட் பண்றது? ஆத்ம வஸ்துவ இல்லையா? அப்போ தர்மங்கள் தர்மியை தான் அஃபெக்ட் பண்றது. அந்த ஆத்ம வஸ்துவாகிய தர்மி எது வழியாக இந்த தர்மங்களுடைய அனுபவம் ஏற்படுத்திக்கிறது? இந்திரியங்கள் வழியாக தானே. புத்தி இந்திரியம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இது எல்லாமே இதுக்கு உபலப்தி. எந்தனுடைய உபலப்தி? இந்த சுகத்தினுடைய உபலப்தி, ஞானத்தினுடைய உபலப்தி, கர்மாவினுடைய உபலப்தி, தமசு மோகனத்தினுடைய உபலப்தி. இது எல்லாம் எங்க இருக்கு? இந்திரியத்துல தான் இருக்கு. அதனால அதுதான் துவாரம். ஏன் அது துவாரம்? அது வழியாக போறது. துவாரம்னா உடனே ஓட்ட, நவத்வாரே புரேதேகி, கண்ணுல ஓட்ட இருக்கு அதனால துவாரம் அர்த்தம் கிடையாது. தத்வாரானா அது வழியாகன்னு அர்த்தம். அந்த இந்திரியங்கள் வழியாக தானே இந்த சத்வரஜஸ்தமோ விஷயங்கள் உபலப்தி இருக்கு. இல்லைன்னா எப்படி உபலப்தி இருக்கு சொல்ல முடியும்? அதனால அதுக்கு துவாரம்னு பேர். சர்வத்வாரேஷு ஆத்மனஹா உபலப்தி துவாராணி ஸ்ரோத்ராதீனி சர்வாணி கரணாணி, எல்லா காரணங்கள், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எல்லாம் தான். ஏன்னா கர்ம ரஜஸ் வந்து கர்மரூபம் தானே. அதனால கரணம் தேஷு துவாரேஷு அந்தக்கரணஸ்ய புத்தேஹே விருத்திஹி பிரகாஷா. அந்தக்கரணமாகிய புத்தியினுடைய விருத்தி பிரகாஷா உபஜாயத்தே தேகத்தில், தேகேஷு அஸ்மின் தேகே. என்ன ததேவ ஞானம் யதா ஏவம் பிரகாஷா ஞானாக்கியா உபஜாயத்தே ததா ஞான பிரகாஷேன லிங்கேன வித்யாத் விவருத்தம் உத்பூதம் சத்வமிதி உதாபி. எப்போ அந்த இந்திரியங்கள்ல வந்து இந்த விஷய பிரகாசம், புத்தி பிரகாசம் தெரியறதோ, அதனுடைய காரியத்தை பிரமாதமா பண்ணிட்டு இருக்கோ, புத்தி அது வழியாக விஷயங்களை கிரகிச்சிக்கிறதுல ஒரு ஆர்வம் காட்டுறதோ, அப்போ சத்துவத்தன்மை இருக்குன்னு. ஏன்னா இங்க கர்மேந்திரியத்துல வந்து ரஜஸினுடைய பிரகாசம் தான் கர்மேந்திரியத்துல வந்து பிரதிபலிக்கும். சத்துவத்தன்மை ஞானேந்திரிய பிரதானம். ஞானேந்திரிய பிரதானமா இருந்தாலும் எல்லா இந்திரியங்களுடைய ஒரு சாத்விக தன்மையும் அதுல பார்க்க முடியுங்கிறதுக்காக சேர்த்து சொன்னேன். ஆனா இங்க ஞான பிரகாசம்னு சொல்லும் பொழுது புத்தி, மனசு, ஞானேந்திரியம் இதனுடைய பிரகாசத்தன்மை ஜாஸ்தியாகும் பொழுது சத்துவம் பிரதானமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ற. மேல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். Happy Diwali. Thank you. Bye. ஹரி ஓம். கேள்விதான் இருக்கா? இல்ல ஓகே. ஹரி ஓம்.